கார்த்திகை தீபம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தீபாவும் அபிராமியும் கோயிலுக்கு வந்திருக்காங்க. தீபா கோயிலுக்குள்ள வந்ததும் அந்த பெண் சாமியாரை தான் தேடுறாங்க. அந்த பெண் சாமியார் இங்க தான் இருப்பாங்கங்கிறாங்க. ஆமா, இன்னைக்கு காணுமேன்னு கேட்குறாங்க அபிராமி. பெண் சாமியார் சக்தி வாய்ந்த சாமி, அவங்களா பார்க்கணும்னு நினைச்சா மட்டும்தான் பார்க்க முடியுங்கிறாங்க. அப்படியா? அப்படின்னா இன்னைக்கு அவங்கள நம்ம பார்க்க முடியாது போல இருக்குங்கிறாங்க அபிராமி. இல்ல இன்னைக்கு எனக்கு என்னமோ அவங்கள பார்த்துருவோன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த சாமி அம்மா வந்து அந்த பக்கமா தீபா நான் இங்க இருக்கேன்னு கூப்பிடுறாங்க. அத்தை நான் சொன்னனே அவங்க தான் இவங்கங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி 2 பேரும் கிட்ட போறாங்க. இவங்க தான் உன்னோட மாமியாரான்னு கேட்குறாங்க. நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சான்னு கேட்குறாங்க. தீபா எனக்கு தெரியும். ஆமா நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க அந்த சாமியார். மருமக உங்களை பத்தி சொல்லியிருக்கா. உங்களை இன்னைக்கு எப்படியாவது நேரடியா பார்த்து உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வைக்கலான்னு வந்திருக்கேங்கிறாங்க அபிராமி. ஓ அப்படியா? அப்படி என்ன கோரிக்கைன்னு கேட்குறாங்க அந்த சாமியாரம்மா. எனக்கு உடம்பு சரியில்லாம போனதுனால இவ தாலியை கட்டி என் காலடியில வச்சுட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க சொல்ல வந்த விஷயத்த மட்டும் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க அந்த சாமியார். அந்த தாலியை திரும்பவும் இவ கழுத்துல ஏறதுக்கான ஏற்பாடு நான் பண்ணிட்டு இருக்கிறேன். தீபா கழுத்துல தாலி ஏறக்கான நல்ல நாள் நீங்க தான் குறிச்சு கொடுக்கணும். அப்படி ஒரு நாள் நீங்க குறிச்சு கொடுத்தீங்கன்னா தான் அவ கழுத்துல தாலி ஏறினாலும் அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கன்னு நான் நம்புறேங்கிறாங்க அபிராமி. சாமியாரம்மா யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. வெங்கையாவை மடக்கி பிடிக்கிறதுக்காகவே காட்டி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ரம்யா நம்பின்னு ஒரு பொண்ணை அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு வெங்கையா கிட்ட போய் பேசுறாங்க. சார் எனக்கு அடையாளம் தெரியுதா? நான் தான் ரம்யா நம்பிங்கிறாங்க. ஏமா நான் உன்னை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே, நீ யாருன்னு எனக்கு தெரியாதுங்கிறாங்க வெங்கையா. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு போலீஸ் சாமியாரை தங்க வைக்கிறதுக்காக உங்களுக்கு நான் பணம் கொடுத்தனே அப்படிங்கிறாங்க. ஏமா நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நீ பணம் கொடுத்தே அது இதுன்னு வேற சொல்ற, எனக்கு நீ யாருன்னு தெரியாதுங்கிறாங்க வெங்கையா. சார் உங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல, அந்த இடம் மறுபடியும் எனக்கு தேவைப்படுது, 2 நாளைக்கு எனக்கு வாடகைக்கு விடுங்க சார், நான் வேணாலும் அட்வான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த பொண்ணு அட்வான்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. உன் பணம் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், நீ ஏதோ ஒரு பிளானோட தான் வந்திருக்க, நீ யாருன்னு கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற, பணம் கொடுக்குற அது இதுன்னு சொல்றேன், போமா அங்க இருந்து அப்படிங்கிறாங்க வெங்கையா. சார் 2 நாளுக்குள்ள என்ன மறந்துட்டீங்களே, நான் தான் ரம்யா நம்பிசன் அப்படிங்கிறாங்க. நம்பிசனோ கிம்பிசனோ எனக்கு யாருன்னே தெரியாது போமாங்கிறாங்க. யாருனே தெரியாது யாருனே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கார்த்தி அப்படி மாசம் வந்து நிக்கிறாங்க. அவங்கள பார்த்ததும் அவருக்கு வீடு கிளம்புது. அப்படியே திக்குன்னு நிக்கிறாரு. மரியாதையா உண்மையை சொல்லிடுற, அந்த இடத்துக்கு பணம் கொடுத்தது யாருன்னு கார்த்தி கேட்கறாங்க. ஏற்கனவே ரம்யா கிட்ட ஐடியா கேட்டு வச்சிருப்பாங்க. ஒருவேளை அவன் உண்மை தெரிஞ்சு என்கிட்ட வந்து கேட்டா நான் என்ன மேடம் சொல்லிட்டுன்னு கேட்டிருப்பாங்க. அப்படி ஒரு சிச்சுவேஷன் வராது. அப்படியே வந்து கேட்டாலும் நான் சொன்ன மாதிரி நீ செஞ்சிரு. உடனே அவன் காலில் விழுந்து ஒரு பொய்யை சொல்லுன்னு ரம்யா ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடியே கார்த்தி பலர்னு 4 அரை விடுறாங்க. அடி தாங்க முடியாம சார் சார் நான் உண்மையை சொல்லிடுறேன் சார்ங்கிறாங்க வெங்கையா. எனக்கு ஒருத்தர் திடீர்னு ஃபோன் பண்ணி அந்த இடம் எனக்கு வாடகைக்கு வேணும்னு கேட்டாங்க சார், ஃபோனில் தான் பேசணும், அப்புறம் பணம் அனுப்பி வச்சிடுறேன்னு பணத்தையும் அனுப்பி வச்சுட்டாங்க. ஒருவேளை நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கனாலும் கார்த்தின்னு ஒருத்தர் வருவாங்க, அவங்க வந்து உங்ககிட்ட கேட்டாங்கன்னா ரம்யா நம்பி தான் கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிருங்கன்னு என்கிட்ட சொன்னார் சார், எனக்கு யாருன்னு தெரியாதுங்கிறாங்க வெங்கையா. அப்போ யாருன்னு உனக்கு தெரியாதான்னு கார்த்தி விட்டு அப்படியே கேட்குறாங்க. எனக்கு தெரியாது சார்ங்கிறாங்க. சரி உனக்கு ஃபோன் பண்ணாங்கன்னு சொன்னீங்களா, அந்த நம்பருக்கு ஃபோன் போடியா அப்படிங்கிறாங்க கார்த்தி மிரட்டுறாங்க. இப்போ போட போறியா இல்லையாங்கிறாங்க. கரெக்டாக அந்த வெங்கையா ரம்யாவுக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க. மேடம் கார்த்தின்னு ஒருத்தர் உங்ககிட்ட பேசணுங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ கார்த்தி அங்கேயே தேடி பிடிச்சி வந்துட்டானான்னு நினைக்கிறாங்க ரம்யா. நம்ம இப்போ எதுவும் பேசாமல் இருக்கிறதே நல்லதுன்னு ரம்யா நினச்சிக்கிட்டு பேசாமல் அமைதியாக இருக்காங்க. ஏங்க நீங்கள் தான் போலீஸ் சாமியார் ஏற்பாடு பண்ணுவங்களான்னு கேட்குறாங்க கார்த்தி எனக்கு செக் வச்சுட்டாரு, இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சவர் என்னை கண்டுபிடிக்காம விடமாட்டார் போல இருக்குன்னு நினைக்கிறாங்க ரம்யா. இது வரைக்கும் கண்டுபிடிச்ச என்னால் இன்னும் யாருன்னு கண்டுபிடிக்காமையா விட்டுருவேன், பார்த்துடுறேங்கிறாங்க கார்த்தி. சரி இதுக்கு மேலே அவங்க ஃபோன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு காட்டி கொடுக்குறேங்கிறாங்க வெங்கையா. இதுக்கு மேலே அவங்க ஃபோன் பண்ண மாட்டாங்க, அவங்க அநேகமாக சிம்மையே மாற்றிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க கார்த்தி. சொன்ன மாதிரியே ரம்யா அந்த சிம்மை உடச்சு போட்டுட்டு வேற சிம்மை போட்டுக்கிறாங்க. கோயிலில் அபிராமி அம்மா என்ன தேதியில் கல்யாணத்தை வச்சுக்கலான்னு கேட்குறாங்க. வர 22ஆம் தேதி அமிர்த யோகமாக இருக்குது. அந்த அன்னைக்கு உனக்காக கழட்டி வச்ச தாலியை உன் கையால் எடுத்துக்கொடு, உன் மகனும் மருமகளும் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க சாமியாரம்மா. ரொம்ப சந்தோஷமா, உங்கள் வாக்கை தெய்வ வாக்கை எடுத்துக்கிட்டு நான் அதே தேதியில் கல்யாணத்தை வச்சிடுறேங்கிறாங்க அபிராமி. அம்மா எங்களோட சின்ன கோரிக்கைன்னு தீபா கேட்குறாங்க. என்னென்னு கேட்குறாங்க சாமியாரம்மா. எங்கள் கல்யாணத்துக்கு நீங்களும் வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஆமாம்மா நீங்களும் வந்து கண்டிப்பாக ஆசீர்வாதம் பண்ணால் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம், நீங்கள் வரணுங்கிறாங்க அபிராமி. தீபா கூப்பிட்டு நான் வராமல் இருப்பேன்னா கண்டிப்பாக நான் வந்து அர்ச்சனை போட்டு நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமானு சொல்லிட்டு இப்போ தீபாவும் அபிராமியும் போகிறாங்க. அபிராமியும் தீபாவும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அபிராமி அம்மா எல்லாத்தையும் சந்தோஷமா அருண் ஆனது எல்லாரும் இங்கே வாங்க, ஐஸ்வர்யா மீனாட்சி மைதிலி எல்லாரும் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. எல்லாருமே வந்து நிற்கும் போது ரம்யாவும் மொண்டி மொண்டி அப்படியே வந்து நிற்கிறாங்க. இதை பார்த்த மைதிலி ஆட அபிராமி அம்மா ஏதோ சொல்ல நினைக்கும் போது கரெக்டாக இந்த மூதேவியும் வந்து நிற்கிது பாருங்கிறாங்க மைதிலி. இனி எல்லாம் விளங்குன மாதிரி தாங்கிறாங்க. ஆமாம்மா காலை உடைச்சோ அதுக்குள்ளே வந்துட்டாலே, இவளை என்னதான் பண்ணுறதுங்கிறாங்க மீனாட்சி. ரம்யா என்னாச்சு, ஏன் இப்படி காலை நொண்டி வர்றேன்னு கேட்குறாங்க அபிராமி. அது ஒன்றும் இல்லைம்மா, வீட்டில் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டேன், அது லேசாக அடி அப்படிங்கிறாங்க. அப்படியா டாக்டர்கிட்ட போய் பார்த்தியான்னு கேட்குறாங்க தீபா. பார்த்தேன் லேசான அடி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க டாக்டருங்கிறாங்க. 2 நாளையில் சரியாயிருன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. நடக்கிறதுக்கு தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குதுங்கிறாங்க ரம்யா. நடக்கிறதுக்கு தான் சிரமமாக இருக்குதுல்ல, அப்படியே மொண்டி மொண்டி இங்கே வராட்டி என்னன்னு கேட்குறாங்க மைதிலி. சரி அதை விடுங்க அம்மா, ஏதோ சொல்ல வந்தாங்க அதை கவனிக்கலான்னு சொல்லி ஆனந்த் அம்மா நீங்கள் ஏதோ சொல்ல வந்தீங்களா, அது என்னம்மா விஷயம்னு கேட்குறாங்க ஆனந்த். அது ஒன்றும் இல்லைப்பா, கார்த்திக்கும் தீபாவுக்கும் கல்யாணம் பண்ணலான்னு நம்ம நினச்சோம்ல, அதுக்காக இன்னைக்கு போய் நாள் குறிச்சிட்டு வந்தேங்கிறாங்க அபிராமி. நாள் குறிச்சிட்டு வந்துட்டீங்களா, என்ன தேதின்னு கேட்குறாங்க மீனாட்சி. வர்ற மாதம் 22ஆம் தேதிங்கிறாங்க. இந்த தேதியை யார் குறிச்சு கொடுத்தாங்க தெரியுமா, தீபாவை ஆபத்துலேருந்து காப்பாற்றினாங்களே அந்த பெண் சாமியார் தான் சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ரம்யாவுக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி பட்டாருங்குது. தீபா கையில் மஞ்சள் கயிறு கட்டின
பேசினாங்களே அந்த பெண் சாமியாரான ஐஸ்வர்யா கேட்குறாங்க. ஆமாம்மா, இந்த கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறக்காகத்தான் தெய்வ சக்தி உள்ள அந்த அம்மா கிட்ட போய் நாள் குறிச்சிக்கிட்டு வந்தேங்கிறாங்க அபிராமி. அப்போ எந்த தீய சக்தினாலையும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாதுன்னு சொல்றீங்க, அப்படி தானே கேட்குறாங்க. இந்த கல்யாணத்தில் எந்த தரங்களும் வராமல் இருக்கிறதுக்கு அந்த பெண் சாமியாரே இந்த கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க அபிராமி. அவங்க வரேன்னு சொன்னதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ரம்யா மனசுல ஏதோ ஒரு ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்குது. பெண் சாமியாரே வரேன்னு சொல்லிட்டாங்களா, எந்த சாமியார் வந்தாலும் சரி நான் கார்த்தி அடையாம விட மாட்டேன். கார்த்தியும் அங்கே வராங்க. கார்த்தி, நான் போய் கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டு வந்துட்டேன். கல்யாண வேலைகளை படப்படன்னு செய்யணும், ஆளுக்கு ஒவ்வொரு வேலைகளாக பிரித்து கொடுக்கலான்னு இருக்கிறேங்கிறாங்க. அருண் கேட்குறாங்க, அம்மா யாருக்கு என்ன வேலைன்னு சொல்லுங்க, நாங்கள் பார்த்துக்குறோங்கிறாங்க. அருண், நீ மண்டபத்தை பார்த்து பேசி ஸ்டேஜ் எல்லாம் அலங்காரம் பண்ணுவாங்களா அவங்கள பார்த்து நீ பேசிருங்கிறாங்க அருண் கிட்ட. அருண், சரிம்மா நான் அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க. சாப்பாடு செக்ஷனை நீ பார்த்துக்கோ, பத்திரிக்கை அடிக்கிற வேலையை நீங்க பார்த்துக்கோங்கிறாங்க. எங்களுக்கு என்ன வேலை இருக்குன்னு மீனாட்சி மைதிலியும் கேட்குறாங்க. அட, உங்களுக்கு தாமா அதிகமாக வேலை இருக்கு, நீங்க 3 பேரும் ஜவுளி எடுக்கிறதுல இருந்து எல்லா வேலையும் நீங்க தான் பார்த்துக்கணுங்கிறாங்க. எங்க கிட்ட விடுங்க, நாங்கள் ஒரு கை பார்த்துக்குறோங்கிறாங்க மீனாட்சி மைதிலியும். ஐஸ்வர்யா மட்டும் உம்முன்னு இருக்காங்க. என்ன ஐஸ்வர்யா, அவங்க 2 பேரும் சந்தோஷமா சரிங்கிறாங்க, நீ மட்டும் உம்முன்னு இருக்கிறியே, ஏன் உனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லையான்னு கேட்குறாங்க. அப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நானும் கல்யாண வேலையை எல்லாமே செஞ்சிடறாங்கிறாங்க ஐஸ்வர்யா. அப்போ சரி, யாரும் எதுக்காகவும் டென்ஷன் ஆக வேண்டாம், சீக்கிரமா எல்லா வேலையும் பாருங்கிறாங்க. அம்மா, நீங்க டென்ஷன் ஆயிடாதீங்க, டாக்டர் உங்களை ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த கல்யாண வேலையை பார்த்து நீங்க டென்ஷன் ஆயிடாதீங்க, நீங்க கவனமா இருங்கன்னு சொல்றாங்க கார்த்தி. உங்க கல்யாணம் நல்லபடியா நடந்தா என் உடம்புல இருக்கிற பிரச்சனை எல்லாமே சரியாயிடும்பா. கல்யாணம் வரைக்கும் நீ கம்பெனி பக்கமே போகக்கூடாது, எல்லாம் உங்க அண்ணனுங்களே பார்த்துக்குவாங்க. கார்த்தியும் சரிங்கிறாங்க. என்ன ரம்யா, நீ எதுவும் பேசாம அமைதியா இருக்கே, நீ தானே தீபா கல்யாணம் கிராண்டா இருக்கணும்னு சொன்னேன், இப்போ தீபா கல்யாணத்தை கிராண்டா தானே பண்ண போறோங்கிறாங்க அபிராமி. ஆமாம்மா, தீபா கல்யாணம் ரொம்ப கிராண்டா நடக்கணும்னு ஆசைப்பட்ட ரம்யாவுக்கு சந்தோஷத்துல பேச்சே வரல போல இருக்குங்கிறாங்க மைதிலி. என்ன ரம்யா, நான் சொல்கிறது சரிதானேன்னு கிண்டல் அடிக்கிறாங்க மைதிலி. ஆமாம் ஆண்டி, தீபா கல்யாணம் நடக்க போகிறதுல எனக்கு சந்தோஷம் தான், அந்த சந்தோஷத்தில் தான் எனக்கு பேச்சே வரலைங்கிறாங்க ரம்யா. கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது, அந்த கல்யாணத்துக்குள்ளேயே அந்த வீடே திருவிழா கொண்டாட்ட மாதிரி இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அங்கேருந்து போகிறாங்க. எல்லாருமே சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. ரம்யா மட்டும் இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்னு நானும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வெற்றுப்பாக விரைச்சி நிற்கிறாங்க. கருகின புல்லும் மறுபடியும் முளைச்ச மாதிரி இப்போ ரியாவை வெளியில் யாரோ ஜாமீன் எடுத்திருக்காங்க. ரியா வெளியில் வந்ததுக்கப்புறமா நம்மளை யார் ஜாமீன் எடுத்திருப்பா அப்படின்னு அந்த பக்கம் இந்த பக்கம் சுற்றி பார்க்குறாங்க. அங்கே ஒரு வக்கீல் வந்து, மேடம் நான் தான் மேடம் அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. ஜாமீன் எடுத்தது நான் தாம்மா, ஆனால் எடுக்க சொன்னது வேறொரு ஆள், அதோ அந்த மரத்துக்கு பின்னாடி நிற்கிறாங்க பாருங்க, அவங்க தான் சொல்கிறாங்க. ரியா திரும்பி பார்க்குறாங்க. நம்மளை ஜாமீனில் எடுத்தது யாராக இருக்கும், ஐஸ்வர்யாவா இருக்குமா? இருக்காது, அவெல்லாம் எடுத்துருக்கவே வாய்ப்பில்லை, யாராக இருக்கும் அப்படின்னு தேடிக்கிட்டே போகிறாங்க. ரியா அங்கே தானே இருக்கிறதா சொன்னாங்க, யாரையுமே காணுமேனு ரியா அப்படி சுற்றி வராங்க. பச்சைப்பாம்பு தலையெடுத்து பார்க்குற மாதிரி ரம்யா அந்த பக்கமாக வந்து அப்படி நிற்கிறாங்க. அபிராமி அம்மா தர்மலிங்கத்தையும் ஜானகியும் போய் பார்க்குறாங்க. என்ன ஜோசியர் சொன்னதையே நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. ஆமாம், ஜோசியர் சொன்னதை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கிட்டீங்க, ஆனால் எங்களால் அப்படி எடுத்துக்க முடியலையே சம்மந்திங்கிறாங்க தர்மலிங்கம். உங்கள் உயிருக்கு ஆபத்துங்கிற போது எங்களால் இந்த கல்யாணத்தை சந்தோஷமாக ஏற்றுக்க முடியல, நீங்கள் கொஞ்சம் இதை பற்றி யோசிச்சிங்கன்னா நல்லதுன்னு சொல்கிறாங்க ஜானகி. நீங்கள் 2 பேரும் என் மேலே இருக்கிற அக்கறையில் தான் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, ஆனால் நானும் தீபாவும் கல்யாணத்துக்கான தேதியை நாங்கள் போய் கோயிலில் குறிச்சிட்டு வந்துட்டோன்னு சொல்கிறாங்க அபிராமி. சம்மந்தி என்ன சொல்கிறீங்க, கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு பதட்டப்படுறாங்க தர்மலிங்கமும் ஜானகியும். இந்த கல்யாணம் நடந்தால் என் உயிர் போயிருன்னு ஜோசியர் சொன்னதா தானே நீங்க பயப்படுறீங்க? இந்த கல்யாணத்துக்கு நாள் குறிச்சு கொடுத்தது யாரு தெரியுமா? தீபாவை ஆபத்துல இருந்து காப்பாத்தினாங்களே அந்த பெண் சாமியார் தான் சொல்றாங்க அபிராமி. அவங்க தெய்வ சக்தி நிறைஞ்சவங்க. தீபாவோட கல்யாணத்தை பத்தி நாங்க அவங்க கிட்ட நாள் குறிச்சு கொடுக்க சொல்லி கேட்டோம். வர மாசத்துல 22ஆம் தேதி நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. தெய்வ சக்தி உள்ள அவங்களே இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது. அதுவும் தவிர அவங்களே இந்த கல்யாணத்துக்கு வந்து பொண்ணு மாப்பிளையே ஆசீர்வாதம் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க தைரியமா இருங்க. சமந்தி, நீங்க சொன்னது எங்களுக்கு ஆறுதலா இருந்தாலும் முழு மனசோட எங்களால ஏத்துக்கவே முடியலைங்கிறாங்க ஜானகி. சமந்தி, நீங்க ஜோசியர் நம்புறதை விட இந்த பெண் சாமியார் தெய்வ சக்தி நிறைஞ்சவங்க, இவங்க சொல்றத நான் முழுசா நம்புறேன். தீபா கார்த்தியோட கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னு நான் நம்புறேன். என் உயிருக்கு எந்த ஆபத்து வராதுங்கிறாங்க. 2 பேரும் கவலைப்படுறதையெல்லாம் விட்டுட்டு பொண்ணுக்கு நடக்க போற கல்யாணத்தை பத்தி சந்தோஷப்படுங்கிறாங்க. தர்மலிங்கமும் சரி சமந்தி, நீங்க சொன்னா சரிங்கிறாங்க. சரிங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு அபிராமி அங்கிருந்து போயிடுறாங்க. என்னங்க சமந்தி இப்படி சொல்லிட்டு போறாங்க, எதை நம்புறது எதை நம்ப கூடாது ஒண்ணுமே புரியலைங்கிறாங்க ஜானகி. சமந்தி அம்மா சொல்ற மாதிரி எல்லாம் நல்லதே நடந்தா நல்லதுதான், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும், எல்லாம் ஆண்டவன் விட்டு வலைங்கிறாங்க தர்மலிங்கம். ரியா வந்து ரம்யா கிட்ட நீ ஜாமீன்ல எடுத்தியாங்கிறாங்க. ஆமாங்கிறாங்க. எதுக்கு எனக்கு எடுத்தேன்னு கேட்குறாங்க. உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது, அதனால தான் நான் எடுத்தேங்கிறாங்க ரம்யா. அந்த எல்லாமே இழந்துவளாச்சு, என்னால் என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னு கேட்குறாங்க ரியா. உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது. வர 22ஆம் தேதி கார்த்திக்கும் தீபாவுக்கும் கல்யாணம் நடக்க போதுங்கிறாங்க. எது, கார்த்திக் தீபாவுக்கும் கல்யாணமா? அவங்களுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறாங்க ரியாச்சி. எல்லாருமே மென்டல் ஆயிட்டாங்களான்னு ரியா கேட்டுட்டு இருக்கிறாங்க. சரி அதை விடு. தீபா அவன் மாமியாருக்காக கழட்டி வச்ச தாலியை மறுபடியும் கல்யாண நாள் மாதிரி கொண்டாட போறாங்க. அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன். கார்த்தி அந்த கல்யாணத்துல தீபா கழுத்துல தாலி கட்டக்கூடாது. கார்த்தியா அந்த கல்யாணத்துல என் கழுத்துல தாலி கட்டணும், அதுக்கு தான் உன்னோட ஹெல்ப் தேவைங்கிறாங்க. சரி, நான் ஹெல்ப் பண்றேன். நான் ஹெல்ப் பண்ணா நீ எனக்கு என்ன செய்வேன்னு கேட்குறாங்க ரியா. அந்த வீட்டுக்கு நான் கார்த்தியோட பொண்டாட்டியா அந்த வீட்டு மருமகளா நான் போகும்போது
நீயும் ஆனந்தோட மனைவியா அந்த வீட்டு மருமகளா வருவேன்னு சொல்றாங்க ரம்யா. என்ன எனக்கு ஹெல்ப் பண்ணுவியான்னு ரம்யா கேட்குறாங்க. கண்டிப்பாக நான் பண்ணுறேன். அதனால உன்னோட ஆசையும் நிறைவேறும், என்னோட ஆசையும் நிறைவேறும். இந்த டீல் எனக்கு ஓகே தானே ரியா சொல்கிறாங்க. ரம்யாவுக்கும் ரியாவுக்கும் அடுத்தவங்க குடியை கெடுக்கிறது தான் கைவந்த கலையாச்சே, கசக்கவா போகுது. இந்த டீல் எனக்கு ஓகே தானே ரம்யாவும் ஒத்துக்கிறாங்க, ரியாவும் ஒத்துக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு நாளை சொல்ல பார்க்கலாம்.